அபிக்கு சந்தேகம் வந்தா எங்க பாப்பா கிடைக்காதுங்கிற கவலை அபிக்கு அதிகமாயிடும். அதனாலதான் மேடம் சொல்றேன். அத பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சஞ்சீவ். நான் டாக்டர் கிட்ட மங்கா கூட எப்பவுமே ஒரு நர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். மங்கா கண் முழிச்சா டாக்டர் கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சஞ்சீவ், என்ன அபி இங்க நிக்கிறா? நான் பாப்பா மங்காவை பத்தி ஜான்சி மேடம் கிட்ட பேசினதா அபி கேட்டிருப்பாளோ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க சஞ்சீவ்? கேக்குறேன்ல, சொல்லு. போன்ல யாரு? என் ஃப்ரெண்டு ஜான் அபி. ஜானா? என்ன சொல்றாரு சஞ்சீவ்? சஞ்சீவ் மச்சான், நான் நாளைக்கு கால் பண்றேன், சரியா? மச்சானா? என்ன திடீர்னு சஞ்சீவ் ஏதேதோ சொல்றாரு? ஜானா? ஆமா. உனக்கு ஜான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கறதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்ல, அது வந்து என் பழைய ஃப்ரெண்ட் அபி, யூஎஸ்ல இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு மெசேஜ் பண்ணா. அதான் எனக்கு தூக்கம் வரல, அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன். நீ போய் ரெஸ்ட் எடு போ. நான் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். போனு கொடு. இல்ல, எதுக்கு அபி? உன் ஃப்ரெண்டு தானே போன்ல, கொடு. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ, போனை கேக்குறாளே, என்ன பண்றது? என்ன சஞ்சீவ் யோசிக்கிற? போனை கொடு. இல்ல அபி, குடுன்னு சொல்றல்ல. போனை கொடுன்னா இவ்ளோ யோசிக்கிற? ஏன் உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க சஞ்சீவோட ஃப்ரெண்டு தானே? நான் சஞ்சீவோட வைஃப் அபி பேசுறேன். நீங்க சஞ்சீவ் கிட்ட சரியா சாப்பிடு, நல்லா தூங்கு, எந்த பிரச்சனைய பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் சார். சார், வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அதுக்காக சரியா சாப்பிடாம தூங்காம உடம்ப கெடுத்துக்க கூடாதுன்னு நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு சார். அதனாலதான் உங்களை சொல்றேன். இத சொல்லதான் நான் சஞ்சீவ் கிட்ட இருந்து போனை வாங்கினேன். ஓகே சார், நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க. இந்த சஞ்சீவ், உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு சீக்கிரமா உள்ள வா. பேசு. நீ போ, நான் வரேன். ஹலோ சஞ்சீவ். சொல்லுங்க மேடம். என்னாச்சு சஞ்சீவ்? திடீர்னு ஜான்லாம் கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல மேடம், உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அபி வந்துட்டா. அபி எதுவும் நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டாங்களா? ஆஹா, நல்ல வேளை, அதெல்லாம் எதுவும் கேட்கல. பாப்பா கிடைக்கிற வரைக்கும் மங்காவை பத்தின எந்த விஷயமும் அபிக்கு தெரிய வேண்டாம் மேடம். எனக்கு புரியுது சஞ்சீவ். இன்னைக்கு என்ன கொல்ல ஆள் வந்ததுனாலதான் என்னால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. இல்லன்னா நான் போயிருப்பேன். இனிமே நானே மங்காவை பாத்துக்கிறேன். உங்களை கொல்ல வந்தாங்கன்னு சொன்னீங்களே, யாரு மேடம்? ஸ்ரீஜாவை பத்தி சஞ்சீவ்க்கு தெரிஞ்சா சஞ்சீவ் அபி கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்ல வேண்டாம். சொல்லுங்க மேடம். அது நாளைக்கு அரெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். சரி, அதை விடுங்க சஞ்சீவ். அபியோட ஃப்ரெண்டா சொல்றேன், நீங்க போய் நிம்மதியா படுங்க. மங்கா மறுபடியும் கண்டிப்பா கண் முழிச்சுப்பா. உங்க பாப்பா பத்தி சொல்லுவா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரி, ஓகே மேடம். அப்புறம் சஞ்சீவ், நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் காதுக்கு வரும். சந்தோஷமான நியூஸா? என்ன விஷயம்? காலையில பாருங்க. என்ன அபி, தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும். உன் ஃப்ரெண்டு உனக்கு புத்திமதி சொன்னாரா? சொல்லிட்டான். தூங்கலாமா? இல்ல அபி, எனக்கு தூக்கமே வரல. சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு வரேனே. நீ மட்டும் தனியா போறியா? நானும் கூட வரேன். எனக்கு உன் கூட நடக்கணும்னு ஆசையா இருக்கு. போலாமா? சரி வா.
அபி, ம் சொல்லு சஞ்சீவ். தூங்கலான்னு சொன்னேன், திடீர்னு என் கூட நடந்து வரேன்னு சொல்லிட்ட. ஏன்? இல்ல சஞ்சீவ், உன் கூட காலார நடந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சொன்னேன். ஏய் சஞ்சீவ், ம்? நம்ம ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால ஜெயிச்சு நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாங்கலாம்? அதெல்லாம் எதுக்கு அபி இப்போ? சொல்லு சஞ்சீவ், என்ன வாங்கலாம்? உனக்கு என்ன பிடிக்கும்? சஞ்சீவ் சொல்லு. சரி இரு சொல்றேன். ஒரு புது வீடு வாங்கலாம். வீடா? அதான் நம்ம வீடே இருக்கே, நமக்கு அதுவே போதும்ல. என்ன அபி இப்படி சொல்லிட்ட? நம்ம அதை விட பெரிய வீடா வாங்கி நீ, நான், அம்மா, அப்பா, சந்தோஷ் அந்த புது வீட்டுல ஹாப்பியா இருக்கலாம்ல. இல்ல சஞ்சீவ், வீடுங்கிறது நம்ம பயன்படுத்துற மத்த பொருட்கள் மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. அது நம்ம நினைவுகளை சுமக்கிற கூடு. நம்ம வாழ்ற வீடு நம்மளோட சந்தோஷம், வலி, துக்கம் எல்லாத்தையும் பாத்துக்கும். நம்ம கவலையில இருக்கும்போது அம்மா மாதிரி ஆறுதலா அணைச்சு நம்மள தூங்க வச்சிருக்கோம். அப்பா மாதிரி வெயில் மழையில இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீ பிறந்து வளர்ந்த வீடு சஞ்சீவ், அது நமக்கு கல்யாணம் ஆனது அந்த வீட்டுல தான். நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்களும் அந்த வீட்டுல தான். அப்படிப்பட்ட அந்த வீட்டை அந்த ஸ்ரீஜா நம்மள சூழ்ச்சி பண்ணி வெளியே விரட்டி விட்டா. நம்ம அவமானத்தோட வெளியே வந்த அந்த வீட்டுக்குள்ளதான் நீ ராஜ மரியாதையோட திரும்ப உள்ள போணும் சஞ்சீவ். நாம போவோம். அப்பதான் அந்த ஸ்ரீஜா கிட்ட நான் விட்ட சவாலுக்கும் நான் கட்டின கங்கணத்துக்கும் அர்த்தம் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்த வீட்டையே நீ இவ்வளவு பெருசா நினைக்கிறியே, ஆனா நீ பெத்த நம்ம பாப்பாவே தொலைச்சிட்டு நிக்கிற. நான் மட்டும் நம்ம பாப்பாவை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் நீ, நான், நம்ம பாப்பா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மங்கா எப்ப கண்ணு முழிப்பாங்கன்னு தெரியல. அவங்க எழுதி கொடுத்த அந்த ஆக்க அர்த்தம் என்னன்னு கூட தெரியல. நம்ம பாப்பாவை கண்டுபிடிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா சீக்கிரம் நம்ம பாப்பாவை நான் கண்டுபிடிக்கணும். சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், ஏதேதோ பேசி சந்தோஷமா இருந்த உன்னை அப்செட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி, வா போலாம். ஐயோ, பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணும்போது என்னையே அறியாம அசந்து தூங்கிட்டேனே. நீலி பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணாம இன்னைக்கு தூங்குனனாலதான் இந்த பேஷண்ட்டுக்கு ஆபத்து உண்டாச்சு. கமலா மட்டும் இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வரலனா இந்நேரம் இந்த பேஷண்ட்டை உயிரோடையே பாத்துருக்க முடியாது. டாக்டர் வேற இந்த பேஷண்ட்டை கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்லிருக்காங்க. அதனால நீலி மாதிரி தூங்கி அந்த தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்ணலாம்? முகத்தை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம்.
நாளைக்கு ஒரு மட்டை இருக்கு, வந்துரு. சரி, வேற என்ன வாங்கலாம்? நீயே சொல்லு. நானா என்ன வாங்கலாம்? நாம ஒரு கார் வாங்கலாம் சஞ்சீவ். காரா? ஆமா சஞ்சீவ், இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான கார் எவ்வளவு இருக்கும்? ஒரு 100 கோடி இருக்குமா? அவ்வளோலாம் இருக்காது அபி. என்ன ஒரு 10ல இருந்து 15 கோடி வரைக்கும் இருக்கும். அவ்வளவுதானா? சரி, நம்ம கண்டிப்பா வாங்கிடலாம். ஏய், என்னாச்சு? சஞ்சீவ், கல்லு குத்திருச்சு. கல்லு குத்திருச்சு. வலிக்குதா? ஒண்ணும் இல்ல, சின்ன கல்லுதான். அபி, கார் வாங்குறதெல்லாம் அப்புறம் அபி. முதல்ல உனக்கு நல்ல செருப்பு வாங்கணும். அதுக்கான நாள் கூடிய சீக்கிரம் வரும் சஞ்சீவ், நீ வா. ஐயோ, இவன் சஞ்சீவாச்சே. இவன் கையில சிக்கனா அவ்வளவுதான். குழந்தை எங்கன்னு கேட்டு நம்மள அடிச்சே கொண்டாடுவான். எப்படியாவது கண்ணில் படமா எஸ் ஆயிடும். கடவுளே, நம்ம இப்படியே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படியாவது குழந்தைய பத்தி சொல்லி ஆகணும். நம்ம இதனால கோமா ஸ்டேஜுக்கே போனாலும் பரவாயில்ல, ஏதாவது பண்ணி ஆகணும். என்னாச்சு மங்கா? மங்கா, சிஸ்டர்
சிஸ்டர். டாக்டர் சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமா, என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மங்கா. மங்கா அது வந்து சொல்லுங்க. ஜுவன்னா குழந்தை அப்பி. சஞ்சீவ், புரியல மங்கா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சிஸ்டர், திரும்ப கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி சஞ்சு அண்ணா கிட்ட பாப்பா இருக்கிற இடத்த சொல்லிடணும். எப்படியாவது சொல்லிடணும். சஞ்சீவ், சொல்லு பி. இந்த கோடீஸ்வரங்களா எந்த மாதிரி கார் வச்சிருப்பாங்க? இதெல்லாம் கார் கம்பெனி பேரா? வாயிலே நுழையாத பேரா இருக்கு சஞ்சீவ். சரி சஞ்சீவ், நீ சொன்ன இந்த கார்ல எல்லாம் உனக்கு எந்த கலர் கார் பிடிக்கும்? ரெட் இல்லனா ப்ளூ. ரெண்டு எல்லாம் சொல்லாத, ஏதாவது ஒரு கலர் சொல்லு. ஒண்ணுன்னா என்ன சொல்றது? எனக்கு ரெண்டு கலருமே பிடிக்கும். அப்போ டாஸ் போட்டு பார்க்கலாமா? பூ விழுந்தா ரெட் கலர் வாங்கலாம், தலை விழுந்தா ப்ளூ கலர் வாங்கலாம். எனக்கு ரெண்டு கலருமே பிடிக்கும். ஓ சரி, ஏதோ ஒண்ணு. சரி சரி விடு. இரு, நான் டாஸ் போட்டு பார்க்கறேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணுத. நான் வேண்ட கலர் தான் வரும் பாரு. சஞ்சீவ், காயின் உருண்டு ஓடுது. சஞ்சீவ் போய் புடி. பைக் கிட்ட நின்னவன் அவன் முகத்தை காட்டக்கூடாதுங்கிற மாதிரி நின்னானே. யார் அவன்?
ஹலோ